வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 5 kg மிஷினில் பிட்டு லாக் ஆகிடும். அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அடிக்கடிக்க பிட்டு பார்த்திங்கன்னா மாட்டிக்கும். அதுக்கப்புறம் வைப்ரேஷன்லாம் ஆகாது, எதுவும் ஆகாது, பிட்டு டைட்டாக லாக் ஆகிடும். இந்த பிரச்சனை அடிக்கடிக்க நடக்கிற விஷயம். அது மாதிரி பிட்டு மாட்டிக்கொண்ட ஒரு மிஷின். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்டு ஷேக் ஆகாது, ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். மிஷின் ஓடும், பட்டு பிட்டு எக்காரணத்து கொண்டும் வைப்ரேஷன் ஆகாது. இதை நம்ம கழட்டலான்னு பார்த்துட்டு பிட்டு லாக் ஆகிற இடத்தெல்லாம் போட்டு கழட்டி எடுத்து மக்கமாள்வோம். இது மாதிரி நம்ம ரிஞ்செல்லாம் போட்டு இப்படியும் அப்படியும் திருப்புவோம், கழட்டுறதுக்கு மாள்வோம். இவ்வளோ கஷ்டம்லாம் இதுக்கு தேவையே இல்லை. பாருங்கள், துளி கூட அசையில் பிட்டு. இது மாதிரி பண்ணுறது டைம் மட்டும்தான் வேஸ்ட்டு. மிஷினை கரெக்டாக நல்லா ஹோல்ட் பண்ணி கையில் பிடிச்சிக்குங்க. இப்படி எடுத்து பிட்டில் ஒரு 4 அடின்றது 10 அடி வரைக்கும் கூட போவோம். சில நேரத்தில் பிட்டு லாக் ஆகிறத பொறுத்து, பிட்டு தேஞ்சி இருக்கிறத பொறுத்து. பாருங்கள், ஃப்ரீ ஆகிடுச்சு. பிட்டு கழட்டி எடுத்துடலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பிட்டு தேஞ்சிடுச்சுன்னா இது மாதிரி லாக் ஆகும். ப்ளஸ் மிஷினுடைய மவுத் செட்டு தேஞ்சாலும் இந்த பிரச்சனை வரதான் செய்யும். பிட்டு தேஞ்சுன்னா பிட்டை மாற்றிடுங்க, மவுத் செட் தேஞ்சுன்னா மவுத் செட்டை மாற்றிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இடம் தான் இந்த பிட்டு தேஞ்சிருக்கு. இந்த இடமும் இந்த 2 இடமும் தேஞ்சுது அப்படின்னா பிட்டு இது மாதிரி தான் லாக் ஆகும். தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் தெரியுதான்னு தெரியல எக்ஸாக்டாக. பாருங்கள், அந்த இடம் மட்டும் ஃபுல்லாக தேஞ்சிருக்கு பாருங்கள். ஈஸியான வழின்னா அடித்து காட்டுறது மட்டும்தான். பிட்டு மொக்கையாக தான் செய்யும் அடிக்கும்போது. அதை பற்றி மைண்ட் பண்ணாதீங்க. லைட்டாக கிரைண்ட் பண்ணால் முடிஞ்சிடும். இந்த மவுத் செட்டு தேஞ்சிருக்கும். இந்த பிட்டு வரைக்கும் தனியாக கிடைக்கும். அதை வேணுனாலும் வாங்கி மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக கழட்டிடலாம். என்ன அடிக்கிறது தான் முக்கியமான வேலை. குத்தி எடுத்து ஒரு 4 அடி அடித்தோம் அப்படின்னா பிட்டு பின்னாடி போயிடுவான், ஈஸியாக வந்துடுவான். இப்போ பாருங்கள், நான் லாக் பண்ணி ஓட்டி காட்டுறேன். இப்போ பிட்டு அடி ஷேக் ஆகுது தெரியுதுங்களா, வைப்ரேஷன் வருது பாருங்கள். லாக் ஆகிடுச்சுன்னா அந்த வைப்ரேஷன் இருக்காது. இதை யூஸ் பண்ணுறவங்களும் நல்லா தெரியும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கழட்டி எடுத்துடலாம். இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டணும்னு அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.